போற்றி அருளுகனில் ஆதியம் பாதமலர் போற்றி அருளுகனில் அந்தமம் செந்தழிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமா பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமா பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் போற்றிய மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனந்தா பேசுகிறேன். இன்று அப்படியே மார்கழியோட நிறைவு நாள் கிட்ட நெருங்கிட்டோம். இன்றைக்கி இந்த மார்கழி மாதத்தில் என்ன இறைச்சிந்தனைக்கு உள்ள மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய திருக்கோயில்கள் தரிசனம், அப்புறம் திருமுறை பாடல்கள், அப்புறம் திருமுறை வீதி பாராயணம், இந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அப்புறம் வீட்டில் இறை வழிபாடு இது மாதிரி செய்வது ரொம்ப சிறந்தது இந்த மாதத்தில். இன்றைக்கி நான் பார்க்க இருப்பது ஏன்னா நிறைய கோவில்கள் தரிசனம் எல்லாராலையும் போக முடியாது. அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு 10க்கு மேற்பட்ட கோவில்களில் இந்த மார்கழி மாதத்தில் நடந்து கொண்டிருக்கிற நடைபெற்ற நிகழ்வோட நிழல் பதிவை பார்த்து நம்ம இந்த மார்கழி மாதத்தோட கோவில் தரிசனத்தை பார்த்து இறைவனுடைய திருவருளை பெறலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது மதுரை திருக்கோவிலில் நடைபெற்ற ஒரு உற்சவ நிகழ்வு, திருப்பெருந்துறை ஆத்மநாதருடைய தீபார்த்தனை. இது இறுதியாக பார்க்கலாம் இந்த நிகழ்வோட இறுதி பகுதியில். அப்புறம் சிதம்பரத்தில் 10 நாள் அந்த ஆருத்ரா தரிசனத்துக்காக நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் உருத்ராட்சத்திலேயே கோபுரம் மாதிரி சேர்ந்த திருவடைச்சான் அப்படிங்கிற அந்த நிகழ்வு. அப்புறம் திருவண்ணாமலை பிரதோஷ நிகழ்வு, சங்கரன் கோவில் பிரதோஷம், நந்தியம்பெருமான் தீபாராதனை, அப்புறம் கலிக்காம நாயனார் பெண்ணாகடம் அவர் பிறந்த அந்த ஊரில் திருவாசகம் முற்றுவதல் செய்கிறது. அப்புறம் ஓதுவாமூர்த்திகள் முதல் நிகழ்வே ஓதுவாமூர்த்திகள் திருவாசகம் பண்ணும் நிகழ்வு. உந்திப்பற ஞானவேள்வின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருமையான பாடல் அந்த உந்திப்பற திருவாசகம். அப்புறம் இன்னும் நிறைய இடத்துல நடைபெற்ற திருவாசகம் எல்லாமே கோவில் தரிசனத்தில் எல்லாமே திருவாசகம் முற்றுவதல். அப்புறம் திருவண்ணாமலையில் மலைக்கு மேலே ஒரு இடத்துல மட்டும் நந்தியம் பெருமானும் சூரியனே படாத ஒரு அற்புதமான ஒரு சுனை இருக்கிறது. அந்த சுனை இது மாதிரி நம்ம நிறைய நிகழ்வு இந்த பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்ற முறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரி சொன்னலதா. இன்னும் நிறைய கோவில்கள் இதில் இருக்குது. நான் சில கோவில்கள் சொல்லலை. பழமலைநாதர் திருக்கோவிலில் கைலாய வாத்தியம் முழங்க ரொம்ப அற்புதமாக அடியார்கள் செய்த நிகழ்வு. இது மாதிரி இன்னும் நிறைய நிகழ்வுகள் இதில் இருக்குது. அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சொன்னலதா. திருச்சிற்றம்பலம். மயங்கிற்று வேலியன் முந்தி பர தக்கனாரட்டே தரையிடந்தார் தக்க அக்கறை சூழல் முந்தி பர மடிந்தது வேலியன் முந்தி பர பாலகனார் கன்று பாத
கந்தா குமரா கதிர்வேலா 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 கருணாகரணி சிவபாலா கருணாகரணே சிவபாலா கருணாகரணி சிவபாலா கருணாகரணே சிவபாலா அருள்வாய் வடிவேலழகா வருவாய் அருள்வாய் வடிவேலழகா அருள்வாய் அருள்வாய் வடிவேலழகா வருவாய் அருள்வாய் வடிவேலழகா அருள்வாய் அருள்வாய் வடிவேலழகா வருவாய் அருள்வாய் வடிவேலழகா மாயோன் மருகா மயில் வாகனனே 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 வருவாய் வருவாய் வடிவேல் முருகா வருவாய் வருவாய் வடிவேல் முருகா வருவாய் வருவாய் வெற்றிவேல் முருகா வருவாய் வருவாய் வெற்றிவேல் முருகா வருவாய் வருவாய் முருகா வருவாய் 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 முருகா வருவாய் 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 குருவாய் வருவாய் முருகா வருவாய் குருவாய் வருவாய் முருகா 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 உலவாக்காலம் தவம் எய்தி ஒருக்கும் வெறுத்துங்கு உனை காண்டான் மலமாக்குரம்பை இதுமாய்க்க பார்த்தேன் மணியே உனை காண்பான் மானேர் நோக்கி உமையாள் வந்தா வந்திங்கு ஆட்கொண்ட
நமச்சிவாய வாழ்க. கண்ணாட கலிகம்பர் ஆலயத்தில் திருவாசகம் முதல் விழா. எனக்கு மகாதீபம் இருக்கு. அவங்களே காட்டுடுங்க.
இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு தாங்க வந்திருக்கோம். திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குகையில் ஏகப்பட்ட சிவலிங்கங்கள் இருக்குதுங்க. அதில் ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறது நம்ம வந்திருக்கோம். இது வந்து சூரிய ஒளியே படாத ஒரு சிவலிங்கம்னு வந்து சொல்லப்படுதுங்க. இந்த குகையை நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே வந்து சூரிய ஒளியே படாத ஒரு சுனையும் இருக்குதுங்க. அந்த சுனை நீர் வந்து ரொம்பவுமே தெளிவாகவும் அற்புதமாகவும் இருக்குதுங்க. ரொம்பவுமே வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரமணா மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தவம் செஞ்சுட்டு போனதாக சொல்லப்படுது. அதுக்கான இடம் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இந்த குகைக்குள்ளே தாங்க நம்ம வந்து போக போகிறோம். இது போனால் வந்து நம்ம அந்த சூரிய ஒளியே படாத அந்த தீர்த்தத்தையும் பார்க்கலாம், அந்த சிவலிங்கத்தையும் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பல மகான்கள் ரிஷிகள் எல்லாருமே வந்து தவம் செஞ்சுட்டு போனதாக சொல்லப்படுதுங்க. ஓ இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து மெயின்டெனன்ஸே இல்லாமல் யாரும் அதிகம் வந்து போகிறதுனால குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அட்டகாசம் பண்ணி வச்சுருக்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. ரொம்பவுமே இது கொஞ்சம் இப்போதைக்கு ஏற்கனவே வரக்குள்ள ரொம்ப சேஃபாக இருந்தது. இன்றைக்கி வந்து இது சேஃபே இல்லாமல் இருக்குது. வாங்களேன் எப்படி இந்த இடத்துக்கு போகிறதுன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இதுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் உள்ள குகையில் இடமே இருக்கும். அது உள்ள தான் நம்ம இறங்கி போய் அந்த சூரிய ஒளிப்படாத தீர்த்தத்தையும் பார்க்கணும். அடுத்தது வந்து அந்த சிவலிங்கத்தையும் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஒரே ஒரு ஆள் உள்ளே போகிறதுக்கான அந்த இடம். இந்த உள்ள வந்து சூரிய ஒளியே படாது. ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஆனால் பயப்பட தேவையில்லை, உள்ளெல்லாம் எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் தைரியமாகவே உள்ளே போகலாம். நல்லா அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்களா, பாருங்க. ஓ தீர்த்தம் ரொம்ப உள்ளே போயிடுச்சு பாருங்களேன். அப்படியே உள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல தாங்க சித்தர்கள் வந்து தவம் செஞ்சுதான் வந்து சொல்லப்படுற ஒரு இடம். இந்த இடம் ரொம்பவுமே வைப்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. ரமணா மகரிஷி இங்கே தங்கி தவம் மேற்கொண்டிருக்காரு. அவருடைய சிஷியர்களும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தவத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. தெரியுதுங்களா, சிவலிங்கம் நந்தி பின்னாடி பாருங்க. இங்கே தவம் செஞ்ச சித்தருடைய உருவம் மறைஞ்சி அழகாக வந்து இங்கே பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த சூரிய ஒளியே படாத தீர்த்தம். இப்போ வெயில் காலம் அதிகன்றதுனால இந்த தீர்த்தத்தில் தண்ணி கம்மியாக இருக்குது. நாங்கள் ஏற்கனவே அவர்களும் நிறையவே இருந்துச்சு, இன்னைக்கு கம்மியாக இருக்குது. இதுதாங்க தீர்த்தம் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துக்குங்க. பார்த்தீங்களா, நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சூரிய ஒளியே படாத சிவலிங்கத்தையும் தீர்த்தத்தையும் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துட்டு போங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்து தியானம் செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு மனசு வந்து அமைதி கிடைக்குங்க. ஓம் நம சிவாய.